இது நம்ம ஆசிரியர் செய்யப்பட்ட துருசு ரச வெண்ணெய். இது வந்து வாஸ்து குறிப்பாட்டுக்கும் இது நண்பர்கள் கேட்டிருக்காங்க. இதுதான் இது திருப்பியும் பாருங்கள், கோல்டு நிறம் தெரியுது. இது காப்பரோடது தான். இதனால தான் தண்ணியில் போட்டாலும் பொன்னிறமாக மாறுது. இப்போ தான் வாஷ் பண்ணி எடுத்தோம், ஃபினிஷிங் பண்ணி. இன்றைக்கி இருந்தாலும் செம்போட நிறமாக களிம்பு. அது என்ன பண்ணால் திருப்பி வெள்ளையாகவும் வந்துட்டு தான் இருக்கும். வெறும் துருசில் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த முறையில் செய்தது. நவாச்சாரமும் துருசும் கலந்து செய்த முறையில். தொடச்சிட்டா வெள்ளி இருக்கும். திருப்பியும் பொண்ணு இந்த இடத்துல தொடச்சிட்டா ஒயிட் வரும். இதில் எப்போவுமே அந்த கல்மிஷன் இருக்கும். சிம்பிள் செய்தாலே அந்த குற்றம் வரும். திருப்பி தண்ணியில் போட்டோம்னா கோல்டன் நிறமாக மாறும். அபிஷேகம் திருப்பி தொடச்சா ஒயிட்டாக வரும். தொடச்சிட்டு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் திருப்பியுமே அந்த கோல்டன் நிறம் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இது நண்பர் கேட்டிருக்காங்க, அவருக்காக செய்தது, கூட இருந்து அவரே பண்ணது. இது 2 கிலோவுக்கு மேலே வரும். இது 4 கிலோவுக்கு மேலே இருக்கும், 5 கிலோ இருக்கும். இது எல்லாமே மணி கிடையாது, துருசு செய்யப்பட்ட ரச வெண்ணெய். இந்த வெண்ணெயை வந்து திருப்பியும் சொல்ல பாருங்கள். இதில் நிறைய இந்த தூக்கி போட்டால் உடையதோ அந்த அளவுலாம் உடையாது. பாறை போல் இருக்கும். பல வீடியோ நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் இன்னமும் இந்த ரச வெண்ணெய் இருக்க தெரியாமல், இது மேலே குறை சொல்லிவிட்டு, இதை கரெக்டாக பண்ண தெரியாமல் இவங்க வந்து அந்த கியூ வந்தால் உடஞ்சது, உங்களுக்கு வர தோஷம் அது இதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து இந்த வெண்ணெயை வந்து சுற்றியோ சம்படி வச்சு அடித்து ஒரு கோணியில் சுற்றி உடைச்சா தான் நொறுக்க முடியும். மற்றபடிலாம் இது வந்து கியூவை வந்தெல்லாம் உடையாது. அந்தளவுக்கு ஹார்ட்னஸும் இருக்கும். திருப்பவும் சொல்ல, இது உழுவாங்களை அரிக்காது. இந்த ரச வெண்ணெயை அரிக்காது. இந்த இதை புடம் போட்டு மெட்டலாக மாற்ற சொல்ல ரச செம்பாக கன்வெர்ட் ஆகும். அதில் வந்து கை காப்பு மோதிரம்லாம் செய்யலாம். இது ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் ரச செம்பை பற்றி. இதோட முறை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பதிவு செய்தது தான். 1 கிலோ துருசுக்கு 1/2 கிலோ நவாச்சாரம் சேர்த்து இரும்பு கடாயில் கொதிக்க வச்சு அந்த செம்பு எடுத்து போட்டு செய்தது தான். இது மொத்தம் ஒரு 6 கிலோவிலேருந்து 7 கிலோ இருக்கும் மொத்த வெயிட்டாக. இது 2த்தையும் சேர்த்த ஒன்று. வாய்ப்புள்ளவங்க செய்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து பாஸ்கரன்.